ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கள் அக்கா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் எனக்கு பொரி உருண்டை சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அக்கா செம சூப்பராக ஒரு பொரி உருண்டை செஞ்சு கொடுத்தா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு பொரி உருண்டை செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு நான் ஒரு 3 பவுலோட பொரி அளந்து வச்சுருக்கேன். 3 பவுல் பொரிக்கு 1 பவுல் வெல்லம், 1/4 கப்பு தண்ணியில் அந்த வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சிட்டு வெல்லைப்பாகு வரணும். அது கெட்டிப்பாகு வரணும், இளம்பாவு இல்லை, கெட்டிப்பாகு வரணும். அதற்கு நம்ம வெல்லைப்பாவு காய்ச்சிக்கலாம். இது நல்லா காய்ச்சிட்டு ஒரு தட்டில், சின்ன தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த பாவு அதில் போடும்போது உருண்டை பாவு வர மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம பாவு செக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது வரல, இளம்பாவாக இருக்குது. இன்னும் ஒரு 2-3 வாட்டி பார்க்கலாம் கெட்டிப்பாவு வருதான்னு சொல்லிட்டு. இன்னும் ஆகலை, இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். உருண்டை அந்த பாவு பிடிக்கும்போது உருண்டை வரணும். உருண்டை வந்துச்சுன்னா பாவு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது பாருங்கள், உருண்டை பதம் வந்துடுச்சு. இப்போ அந்த வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த பொரியில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலக்கணும். சுட சுட இருக்கும் வெள்ளைப்பாவு. நம்ம சூடாக இருக்கும்போது தான் பொரி உருண்டை பிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு இதை எல்லா வெள்ளைப்பாவும் இந்த பொரிக்கு கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெள்ளைப்பாவு சூடாக இருக்கிறதுனால 2 கையிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கணும். நம்ம சூடாக பிடிக்கிறதுனால இன்னொருத்தர் கூட இருந்தால் சீக்கிரம் பொரி உருண்டை பிடிச்சிக்கலாம். தனியாக பிடிச்சா சூடு ஆறிடும். அதனால ஒருத்தர் கூட இருந்தால் சீக்கிரம் பொரி உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், 2 சைடில் எண்ணெய் தடவிட்டு ஒரு போர்ஷன் ஆஃப் பொரி எடுத்துகிட்டு 2 சைட்லையும் இது மாதிரி ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், பால் மாதிரி. அப்போ இந்த பால் உருண்டை பிடிக்க முடியும். கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கலாம். கொஞ்சம் கைக்கு சுட சுட இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டால் கொஞ்சம் ஆறணும். பாருங்கள், எங்கள் அக்கா அழகாக உருண்டையை பொரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டா. கலர்ஃபுல்லான பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். அக்கா நல்லா கலர்ஃபுல்லாக எனக்கு சுட சுட பொரி உருண்டை செஞ்சுட்டாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ.